எங்க ஆச்சியோட கைப்பக்குவத்துல நல்லா மணக்க மணக்க எறா குழம்பு, அதை கம்பல்சரி அவிச்சு முட்டை போட்டிருப்பாங்க. நல்லா அந்த குழம்புல ஊறி சாப்பிடும் போது அடடடடடா இன்னுமாங்க எறா வறுவல் எறா பிரியாணின்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி சேர்த்து பார்க்கலாமா? சட்டியில 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 6 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்ப லைனா காய்கறிகள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். காய்கறிகள் லைட்டா இதுலயே வதங்கி வரட்டும். 1/2 ஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு இப்ப 1/4 கிலோ போல நான் எறா எடுத்திருக்கேன். அது சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கலந்து விட்டுட்டு 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு இப்ப இதுல 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு முருங்கைக்காய் வெந்து வந்ததும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஊத்திக்கலாம். கூடவே ஒரு 3 அவிச்சு முட்டை சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான எறா குழம்பு ரெடி. மதியம் சோறு, நைட்டுக்கு சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் அம்புட்டு ருசியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம விஜி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.